கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் தேவனுடைய இனிய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய வல்லமையான நாமம் எப்பொழுதும் நம்மை ஆதரித்து நம்மை பாதுகாத்து இன்னொரு நாளை கூட நம்ம வாழ்க்கையில கூட்டி கொடுத்ததுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட ஒரு குட்டி கதையோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு வாலிபன் வேலை செய்து கொண்டிருந்தான். ரொம்ப நல்ல திறமையான ஒரு வேலைக்காரன். நல்ல வேலை செய்து ஒரு 5-6 வருடங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கும் பொழுது சடனாக ஒரு நாள் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஓனர் வந்து அவருடைய வேலையிலிருந்து நிறுத்தி விடுறாங்க. அவருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் இது. ஏன்னு சொன்னால், ஒரு வேலையில் சேர்கிற ஒரு வாலிபனோ அல்லது வாலிப சகோதரி என்ன செய்வாங்கன்னா, நிறைய பிளான் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த வருஷம் இதை காரியம் பண்ணோம். அப்போ 5 வருடம் போது அவர் நிறைய காரியங்களை அவர் செய்து வைத்திருப்பார் போல. அப்போ அவருக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு, ஐயோ என் கனவுகளெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, உடஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப என்ன செய்கிறாருன்னா, மனபாரத்தோடு என்ன செய்ய வீட்டுக்கு போகிறாரு. அப்படியே 2-3 நாட்கள் கழியுது. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்புறம் அவருக்கு ஞாபகம் வந்தது யாருந்துச்சுன்னா, சரி நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்போம், ஏன் நமக்கு இப்படி வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்படி அவர் ஜெபம் பண்ணும்போது கேட்குறாரு, ஆண்டவரே ஏன் எனக்கு இது பிரச்சனை தந்தீங்க, நான் நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஏன் எனக்கு இந்த இது வந்துச்சு அப்படின்ட்டு அவர் கேட்டாராம். அவர் அப்படி கேட்கும் பொழுது அவருக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சா. சரி, நான் உனக்கு நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்குறல்ல, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் அவருக்கு கதையாக சொல்லிச்சான். அப்போ அவர் சொன்னாராம், என் கையில் 2 காரியம் வச்சுருக்கேன். ஒன்று வந்து புல் முளையிறதுக்கான காரியம், இன்னொன்று வந்து என்னது மூங்கில் வர்றதுக்கான காரியம். சரி, 2த்தையும் நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நிலத்துல வைக்க போகிறேன், பார்த்துக்கலாமா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் புல் என்ன செஞ்சு ரொம்ப அழகாக சீக்கிரமாக வளர்ந்துச்சு, ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. பார்த்தியா இவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு, இவ்வளோ அழகாக இருக்குது, பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சேன். அதே போல் அதுக்குரிய நாளில் இங்கே பார்த்தா ஒன்றும் இல்லை, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம். ஐயோ என்ன இன்னும் இல்லை வளரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது 5வது வருடத்தில் என்னது வெளியே லைட்டாக என்ன செய்யுதுன்னா அது துளிர் வந்துச்சான். அப்படி துளிர் வரும் பொழுது அப்போது அந்த கனவுல வந்து கடவுளை விட்டு சொன்னாரா, பார்த்தல்ல இது 5 வருடம் ஆச்சு. என்னன்னா 5 வருடத்தில் என்ன புல் எத்தனை தடவை முளைச்சி வெளியே அழிஞ்சு போச்சு. ஆனால் இது 5 வருடம் என்ன செஞ்சு தன்னுடைய விளைச்சி தன்னுடைய வேறு எங்கே விட்டுச்சு, பூமியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக விட்டுச்சு. இனிமேல் என்ன செஞ்சோம், வெளியே வந்த பிறகு அது சீக்கிரமாக வளரும். அது வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன, அது பெரிய காற்று எது வந்தாலும் என்ன செய்யாது, அதை தாக்கும் பொழுது கீழே விழாது, உடையாது. அவர் அதனால் என்ன செய்ய மாட்டாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக விளைஞ்சி. நாட்கள் அதிகமாக எடுத்தாலும் கூட என்னது அது ஸ்ட்ராங்காக, அது வேரெல்லாம் எங்கே விட்டுச்சு, கீழே அது ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நீ இதுக்காக என்ன செஞ்சிடாத, சோர்ந்து போயிடாத. இந்த மாதிரியான சில காரியங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம என்ன செய்யணுமோ, இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, எப்படி அந்த பேம்பு அந்த மூங்கில் விதை வந்து பூமியில் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்காக வேர் விட்டுச்சோ, அதே போல் நீங்களும் நானும் என்ன செய்யணும், கிறிஸ்துக்குள்ளே என்ன செய்யணுமா, ஒவ்வொரு பிரச்சனையும் வரும் பொழுது ஒருவேளை அது நாட்கள் வருஷங்கள் கூட அந்த பிரச்சனை நம்ம இருக்கலாம். ஆனால் அது என்ன செய்யுமா, அது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தான் அதிக வேர் ஊன்றி நிற்பதற்கான பலத்தை தரும் அப்படின்றத அந்த வாலிபன் புரிஞ்சு கொண்டானா. அதே போல் தான் நீங்கள் தாவீது, எனக்கு வந்து தாவீது பக்தர் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த தாவீதோட கூட அவர் கூட சொல்லுவார், ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க. ஆனாலும் நான் என்ன செய்கிறேன், சில நேரத்தில் நினைக்கிறேன் அது என்னுடைய பலவீனம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு நினைப்பேன். அது என்னுடைய பலவீனம். ஆனாலும் நான் வந்து மறக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் எனக்கு பூர்வ காலத்தில் அநேக காரியங்களை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது என் பலவீனம், அதனால தான் நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சங்கீதம் 74வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் குறித்து அவர் ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தைன்னு சொன்னால், நான் பூர்வ நாட்களை நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் 74, 75, 76 அப்படியே பார்த்தா அவர் அப்படியே வியாகுலப்படுவார். அதை பட்ட பிறகும் கூட என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், 77ஆம் அதிகாரம் வரும் பொழுது அவர் சொல்வார், ஆண்டவரே நீங்கள் என்னது இது வந்து நான் வந்து நினைக்கிறது வந்து என்னுடைய பலவீனம் தான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய பூர்வ காலத்தை நினைக்கிறேன், கர்த்தருடைய செயலெல்லாம் நான் நினைக்கிறேன். அவர் என்ன செய்கிறாரு,
எவ்வளோ நல்ல காரியங்களாம் எனக்கு செஞ்சாரு. அந்த அதிசயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறல்ல, அந்த அதிசயத்தெல்லாம் நான் நினைக்கிறேன். நான் எப்படி ஆடு மேய்க்கும் போது எவ்வளோ காரியங்களை நான் கண்டிருக்கிறேன். அதெல்லாம் அவரு நினைச்சு பார்க்கறது. உடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உங்கள் செயலெல்லாம் யோசிக்கிறேன் என்றேன். ஆனால் நமக்கு வருகிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, அதிசயங்கள் செய்கிற தேவன் அவரே. தாவீது சொல்றாரு, அதிசயம் செய்கிற தேவன் நீரே அப்படின்றாரு. ஆண்டவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ற வாழ்க்கையிலும் எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் ஒருவேளை நாட்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம், அதில் எல்லாவற்றிலும் நமக்கு அதிசயங்களை செய்கிறவர் அவர் ஒருவரே. அவர் என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒருவேளை மனுஷன் நம்முடைய வெளிப்புறத்தை பார்ப்பாங்க, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தராக இருக்கிறாங்க. அதனால அதிசயம் செய்கிறவர் அவரே. எங்க இருக்குதுன்னு சொன்னா, சங்கீதம் 77 அதிகாரம் 14வது வசனம் நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்றார், அதிசயம் செய்கிற தேவன் அவரே, நீரே ஆண்டவரே, நீரே எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீரே அதிசயங்களை செய்கிறவர். என்ன காரியங்கள் மனுஷர் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன். எல்லாருக்கும் புரியாத அளவுக்கு ஆண்டவர் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய காத்திருக்கிறார். அவற்றில் ஒப்பு கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே அதிசயம் செய்கிற ஒரு ஆண்டவரே. யாருடைய வாழ்க்கையிலாவது அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு வாஞ்சியோடு கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா கர்த்தவே, அதிசயம் செய்கிற கர்த்தர் நீர் இறங்கி உமக்கு சித்தமான அதிசயங்களை செய்து அவர்களை நீங்க சந்தோஷிப்பிக்க வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறோம். சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. வியாதியோடு இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுடைய வியாதியெல்லாம் நீக்கி போடுங்க. பண பிரச்சனைகளோடு இருப்பாங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர கிருபை செய்யுங்க. கண்ணீரோடு கவலையோடு நேசித்த பிள்ளைகளை எழுந்திருப்பாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளோடு கூட கரம் இருந்து அவளை ஆற்றி தேய்ச்சி அரவணைத்து சமாதானத்தை தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா கெஞ்சி மன்னாடுகிறோம் சாமி. வேலையிலிருந்து ஆண்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், விசாக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அயல் நாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க தனித்தனியாக பேர் பிறகு ஆசீர்வதிங்க. இந்த செய்திக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இதுக்காக எடுத்து செய்கிற முயற்சி எடுத்துக்கிற குடும்பத்துக்காக செபிக்கிறோம். அப்படியே கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு அவர்கள் உதவி உள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. அநேகருக்கு அவர் உதவி கரங்களை நீட்டுவதை நீர் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. தொடர்ந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒன்றுக்கும் குறைவுபடாதபடிக்கு அவங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. அப்படியே குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. அப்படியே உறவினர்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அப்படியே ராஜ்யம் வரும்போது நாங்கள் ஒவ்வொருவரும் அதில் சேர்ந்து அந்த பரம காணல மோடு கூட நித்தியமாக வாழ அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.